உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு மீட்டிங் ஏடிப்பாளர் ஆப்பரை தெளிவாக புரிகிற மாதிரி சொல்றதுக்கு ஈரோட்டை சேர்ந்த வெங்கடேசன் சார் அவர்களை வெல்கம் பண்றேன் சார். வெல்கம். வணக்கம் நாகராஜன் சார். டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்குண்டான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த முன்னேற்றத்திற்குண்டான பயிற்சிகளை எந்த அளவுக்கு நாம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏனென்றால் இந்த பிவிசி மெட்டாவில் உள்ள வந்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் ஜெயிக்காம வெளியே போக முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு வரம்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் நம்ம அனைவருக்குமே கண்டிப்பாக ஒரு கனவு இருக்கும், லட்சியம் இருக்கும், ஒரு ஆசைகள் இருக்கும், ஒரு கோல் செட்டிங் இருக்கும், இதெல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயும் நம்ம சாதிக்கணும், ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். ஒரு பெரிய போர் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நாம பாட்டு கோவப்பட்டு போய் கத்திட்டு போய் சண்டை போட்டாலாம் ஜெயிக்க முடியாது. சண்டை போடுறதுக்கு உண்டான ஒரு பயிற்சியை நம்ம எடுத்திருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல போய் நம்ம எதிர்த்து நிக்க முடியும். அப்போ வாழ்க்கைங்கிற போர்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும். அந்த நல்ல வாய்ப்புகள்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த வாய்ப்புக்கு உண்டான பயிற்சியை நல்லா எடுக்கணும். அப்ப அந்த பயிற்சியை நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களை விட நீங்க சாதிக்கல அப்படின்னா அந்த உலகத்துல வேற யாராலையும் சாதிக்கவே முடியாது. அதான் உண்மை. அப்ப இந்த பிவிசி மெட்டாங்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம கையில கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த வாய்ப்பை சரியா பயிற்சி எடுத்து அதுல ஜெயிச்சு காட்டணும். ஏனென்றால் நம்ம அனைவரும் ஜெயிக்க பிறந்தவங்க. ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்ப யோசனை பண்ணி பாருங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டாங்கிறது ஒரு செல்ஃப் பிசினஸ் கான்செப்ட் கிடையாது. நிறைய பார்ட்னர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய பார்ட்னர்களை நம்மளோடு இணைத்து ஒரு கூட்டு முயற்சியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. இன்னைக்கு சின்ன சின்ன சாதாரண ஒரு ஜவுளி கடையா இருக்கட்டும், ஒரு நகைக்கடையா இருக்கட்டும், ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாம யாரும் பண்றது இல்லை. அப்ப மில்லியனர்ஸ் அப்படிங்கிற கோல் செட்டிங்கோட நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னா நம்ம எத்தனை பார்ட்னர்களை சேர்க்கணுங்கிறத முதல்ல பாருங்க. எத்தனை பிவிசி மெட்டால சீடு பார்ட்னர்களை நீங்க உருவாக்குறீங்களோ அத்தனையும் பில்லர்ஸ். உங்களுடைய பில்டிங் பயங்கர ஸ்ட்ராங். ஒரு பில்டிங்க்கு 4 பில்லர் போதும் அப்படின்னா நீங்க 40 பில்லர் கூட உருவாக்கலாம். அப்ப அந்த பில்டிங்கோடைய ஸ்ட்ராங் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. அதே போலதான் நீங்க பிவிசி மெட்டாவில பார்ட்னர்ஷை எந்த அளவுக்கு அதிகமாக உள்ள கொண்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இன்கம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு பெரிய தொகையா உங்களால் எடுக்க முடியும். அப்ப இந்த பிவிசி மெட்டாவில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, பயிற்சி எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம சரியா கத்துக்கிட்டோம் அப்படின்னா பிவிசி மெட்டாவில கண்டிப்பாக நம்ம அனைவரும் வெற்றி அடைய முடியும். அப்ப இந்த பிவிசி மெட்டாவில் வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளுடைய மெயின் என்ன தெரியணும் தெரியுங்களா? இந்த கம்பெனியை பத்தி புரிதல் வேணும். 2வது, இந்த சிஸ்டத்தினுடைய பிளான் பிரசன்டேஷனை நம்ம அப்டேட் மைண்ட்ல செட் பண்ணணும். அதுக்குண்டான பயிற்சி எங்க கிடைத்தாலும், ஆன்லைன் ஆஃப்லைன் எங்க கிடைத்தாலும் சரி, நீங்க பயன்படுத்தணும். நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதே போல எந்த ஒரு நெகட்டிவ் பர்சன் உங்க கூட இருந்தாலும் அவரை விட்டு விலகி இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருங்க. நெகட்டிவ் பர்சன் ஒரு நபர் உங்க கூட இருந்துட்டா கூட நீங்க தோத்துருவீங்க.
ஒரு பெரிய போர் நடக்குது, அந்த இடத்துல நம்ம கூட இருக்கிறவரை நம்ம குளிபறிச்சா நம்ம அதுல ஜெயிக்க முடியுமா? தோத்துடுவோம். எதிர்த்து நிக்கிறவங்க கூட இவரு தொடர்போடு இருந்துகிட்டு நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். அதே போலதான் ஒரு நெகட்டிவ் பர்சனை கூட வச்சுக்கிட்டு டிராவல் பண்றதும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, தோல்வி அடைஞ்சிரும். அதனால நெகட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் பர்சன், நெகட்டிவ் பிளான் பிரசன்டேஷன் இதெல்லாம் யார் பண்ணாலும் சரி அவங்கள விட்டு ஒரு 2 அடி 5 அடி தள்ளியே இருங்க. பாசிட்டிவா இருங்க, ஸ்மைலிங்கா இருங்க. நீங்க எப்போதும் மகிழ்ச்சியாவே இருங்க. நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டே நீங்க இருந்து பாருங்க. உங்க கூட இருக்கவங்க எல்லாம் பாசிட்டிவா தான் இருப்பாங்க. சோ அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ நம்ம டைம் குறை சொல்றாரு அந்த டைமுக்கு வந்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த டைம்ல இன்னைக்கு கலந்திருக்க அத்தனை பார்ட்னரும் ஒவ்வொரு நாளும் இந்த டைம் கரெக்டா ஃபாலோ பண்ணி மீட்டிங் பண்ணக்கூடிய அத்தனை பார்ட்னரும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கோல் செட்டிங். அப்ப நீங்க சம்பாதிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப அதுக்குண்டான பயிற்சியை இது கஷ்டமா இஷ்டமா நீங்க முடிவு பண்ணுங்க. கஷ்டமா இருந்தாலும் சரி இஷ்டமா இருந்தாலும் சரி இந்த பயிற்சியை அட்டன் பண்ற அத்தனை பேருமே வெற்றியாளர். நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. நீங்க ஜெயிக்கிறது என்ன தெரியுங்களா? நீங்க எவ்வளவு பார்ட்னர்களை உருவாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. அதை உருவாக்குங்க. காலையில எழுந்திருச்சு நம்ம இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்காகத்தான் இதை அட்டன் பண்றோம். ஒரு டைம் பாஸ் கிடையாது. 10 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஆனா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறவங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால நீங்க எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ். வாருங்கள், நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய பிளான் பிரசன்டேஷனை கொஞ்சம் புரிந்து கொள்வோம். அதுக்கு அடுத்ததாக பயிற்சி என்னங்கிறத நம்ம பண்ணுவோம். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா இஸ் பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டாவர்ஸ் டோக்கன். இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன். சோ அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது நீ உலகத்துல எல்லா நாடுகளும் கையில் எடுத்து செயல்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. விரைவில் நம்மளுடைய இந்தியாவும் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை எல்லா துறைகளிலும் அப்டேட் பண்றதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை விரைவாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பணங்கிற ஒரு விஷயத்தையும் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற நேம்ல நமக்கு பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்குறாங்க. இந்தியாவுடைய ஓன் கிரிப்டோ கரன்சி விரைவில் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி டிஜிட்டல் கரன்சி லான்ச் ஆகி மக்கள் மத்தியில பயன்பாட்டுல இருக்கு. எப்பவே கேஷ்லெஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பணமில்லா பரிவர்த்தனையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போன்பே கூகுள் பேக்கு அப்புறம் இன்னைக்கு டிஜிட்டல் ரூபி அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அடுத்து இந்தியாவுடைய ஓன் கிரிப்டோ கரன்சி லான்ச் ஆகுது. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம நாடும் அந்த இடத்துக்கு உள்ள நுழைஞ்சாச்சு. அப்ப நாம இன்னும் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை புரிஞ்சுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி இன்னைக்கு உலக மத்தியில ஒரு மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன், அது மக்களால் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன் அப்படின்னா அது பிவிசி மெட்டா மட்டும்தான். அந்த பிவிசி மெட்டாவை நாம் சரியாக புரிந்து கொண்டு பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா லட்சங்களும் கோடிகளும் சர்வ நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டாங்கிறது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இதை எங்க போய் வாங்குறது, எங்க வச்சிருக்கிறது, எப்ப விலை ஏறும், இது நம்மளுடைய வேலை கிடையாது. இது நம்மளுடைய வேலை கிடையாது. நம்ம ட்ரேடிங் பண்ணல. சிஸ்டம் நம்ம கொடுத்திருக்கிறது ஃபார்மிங் ப்ராஜெக்ட். ஒரு விவசாய திட்டத்தின் அடிப்படையில ஃபார்மிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட் மூலியமாக நம்ம எப்படி உள்ள வர முடியும், எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி லைஃப் செட்டில் ஆக முடியும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோமே தவிர இங்க பிவிசி மெட்டாய் வாங்கி வச்சு விலை ஏறினா விற்கிறேன், மறுபடியும் வாங்குறேன், மறுபடியும் விற்கிறேங்கிறதுக்குள்ள இங்க வேலை இல்லை.
ஓகேங்களா? அத உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்க செய்யலாம், செய்யக்கூடாதுங்கிறதும் அவங்க சொல்லல. ஆனா நமக்கு செய்ய சொன்ன வேலை என்ன தெரியுங்களா? ஃபார்மிங் ப்ராஜெக்ட். நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ட்ரேடிங், நோ ஷேர் மார்க்கெட், நோ டெபாசிட். இந்த பிளான் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது ஃபார்மிங் ப்ராஜெக்ட், நியூலி ஆடட் த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப நம்மளுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங்னு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சீடு ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எதுக்காக? இங்க ஃபார்மிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல விதை பார்ட்னராக உள்ள வரணும். அதுதான் சீடு பார்ட்னர். இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க வரணும்னா ஒரு சீடு பார்ட்னரா தான் உள்ள வர முடியும். அப்ப நீங்க எத்தனை சீடு பார்ட்னர் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேர்த்தையும் நீங்க உருவாக்க முடியும். அப்ப ஒவ்வொரு சீடு பார்ட்னரும் உள்ள வந்த பிறகு அடுத்து அவங்க செய்ய வேண்டிய வேலை டோக்கன் ஃபார்மிங்ல பணம் சம்பாதிப்பது. அப்ப இந்த 2 ப்ராஜெக்ட் அருமையா நமக்கு வாய்ப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ ஏற்கனவே நான் சொன்னதுதான், இந்த உலகம் முழுவதும் கிரிப்டோ கரன்சி பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த கிரிப்டோ கரன்சி தான். அப்படிப்பட்ட துறையில நம்மளுடைய பிவிசி மெட்டா இருக்கு, நம்மளுடைய பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நிறைய பார்ட்னர்களை உருவாக்க போறோம், நிறைய நம்ம ஃபார்மிங் பண்ண போறோம். அப்ப என்ன பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் தான் நம்மளுடைய முழுமையான பாதுகாப்பு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி டோக்கன் ஃபார்மிங்ல லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாங்கிறத நான் அடிக்கடி சொல்றேன். ஆனா சீடு பார்ட்னர் ஆனவங்களால மட்டும்தான் அந்த டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியுமே தவிர டைரக்டா எந்த ஒரு பார்ட்னரும் என்கிட்ட ஒரு 1 லட்சம் பிவிசி இருக்கு நான் டைரக்டா ஃபார்மிங் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சீடு பார்ட்னர் ஆனவங்களால மட்டும்தான் அது முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு மினிமம் 2500 ரூபாய் இருந்தாலே போதும். சோ அப்ப அந்த புதுசா வரக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? 2500 ரூபாய்க்கு $10 உண்டான பிவிசி மெட்டா டோக்கனை வாங்கி அவங்களுடைய வேலட்ல ஸ்டேக்கிங், புதுசா வரக்கூடிய நபர்களுடைய வேலட்ல நம்ம ஸ்டேக்கிங் பண்றோம். அடுத்து ஒரு $11 உண்டான பிவிசி மெட்டா அவங்களுடைய வேலட்ல சேவிங்ஸ் பண்றோம். ஒரு $5 உண்டான பிஎன்பிஐ அவங்களுடைய வேலட்ல ஹோல்டு பண்றோம். டோட்டலாக 2500 ரூபாய்க்கு நம்ம டாலருக்கு பை பண்ணி நம்ம இந்த ரேஷியோல பிரிச்சு அவங்களுக்கே அப்டேட் பண்றோம். இது எந்த விதத்திலயும் சிஸ்டத்துக்கோ சப்போர்ட் லீடருக்கோ இது போகாது. இது முழுக்க 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 யார் உள்ள வராங்களோ அவங்களுக்காகவே இந்த அசட்டு அவங்களுக்கு போயிடும். கிட்டத்தட்ட உள்ளேயும் வெளியும் இருக்கக்கூடிய காயினே கிட்டத்தட்ட 300 காயினுக்கு மேல வரும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 300 காயின் இன்னைய ரேட் என்ன, ஃபியூச்சர் ஆஃப் ரேட் என்ன? ஃபியூச்சர்ல இந்த ரேட், இந்த பிவிசி மெட்டா, ஒரு பிவிசி மெட்டா குறைந்தது $10 கூட $3000 நமக்கு கிடைக்கும். ஒரு $100 அப்படின்னா கூட நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு $30,000, 30 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பணம். அதே ஒரு $1000 ரீச் ஆகுது அப்படின்னா 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான டாலர், $3 லட்சம், கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். அப்போ ஒரு சீடு பார்ட்னரா வரவங்களால கூட கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அப்ப டோக்கன் ஃபார்மிங்குள்ள வரக்கூடிய அத்தனை பார்ட்னர்களுடைய லைஃப்லயும் ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட் பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் சீடு பார்ட்னர் பத்தி நம்ம தெரிஞ்சோம் இல்லையா? சோ அப்ப இங்க டோக்கன் ஃபார்மிங் பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இந்த இடத்துல டோக்கன் ஃபார்மிங்கிறது விதைக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? மினிமம் $100 இந்த இடத்துல விதைகளை நம்ம விதைக்க முடியும். $100 நிகரான பிவிசி மெட்டா விதைகளை இங்க விதைக்கிறோம். அப்ப $200 உண்டான பிவிசி மெட்டாவாக நமக்கு ரிவார்டு கிடைக்கும். அப்ப அதனுடைய மதிப்பு 200%. ஓகே, அப்ப நான் $100 உண்டான செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கேன், எனக்கு 200% $200 எனக்கு ரிவார்டாக வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த $200 எப்ப எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னா டெய்லி 0.20% வீதமாக, டெய்லி 0.20% வீதமாக நமக்கு கிடைக்கும்.
அப்ப டெய்லி 0.20 வீதமாக நமக்கு 1000 நாட்கள் கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1000 நாட்களுக்கு நமக்கு 0.20% வீதமாக டெய்லி ரிவார்டாக அந்த $200 பிரிச்சு நமக்கே கொடுத்துருவாங்க. இது நார்மலா ஃபார்மிங் பண்ற அத்தனை பேர்த்துக்கு உண்டான ஒரு வழிமுறைகள். சார் ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர் 7 days கொடுத்துருக்கீங்களா, அதனுடைய ஆஃபர்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கும் போது, நம்ம ஆல்ரெடி செல்ஃப் ஃபார்மிங் 0.20% எலிஜிபிள் இருக்கும். ஏர்லி பேர்டுங்கிறது ஒரே நாள்ல 1:2 ரேஷியோ பிளான கம்ப்ளீட் பண்ணணும். 1:2 ரேஷியோ பிளான் என்ன? இப்ப நாம இன்னைக்கு ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டோம், நம்மளுடைய டைரக்ட்ல 2 பார்ட்னர்கள் செல்ஃப் ஃபார்மிங் 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா அது 1:2. இது 100 மடங்கில் செயல்படக்கூடிய ஒரு சிஸ்டம். இது ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான். மொத்தம் 20 லெவலுக்கு நமக்கு ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் இந்த 1:2 ரேஷியோவை நம்ம பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல 1:2 ரேஷியோவை நம்ம கம்ப்ளீட் பண்றோம் ஒரே நாள்ல. இன்னைக்கே நானும் 100 பண்ணிட்டேன், எனக்கு கீழே 2 பார்ட்னர் 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏர்லி பேர்ட் ரிவார்டு மூலியமாக எனக்கு ஃபர்ஸ்ட் டே கால்குலேஷன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டே ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா 0.70%. ஏர்லி பேர்ட் ரிவார்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளவு ஸ்பீடு? 0.70%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. டோட்டலா 0.9% பர் டே செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு தனி. அப்ப இந்த 0.9% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டுல நீங்க 2 பேர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு 0.10 வச்சுக்கோங்க. டெய்லி 1% அப்படின்னா உங்களுக்கு $200 200 நாட்கள்லயே உங்களுக்கு கிடைச்சிடும். 1000 நாட்கள்ல கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வெறும் 200 நாட்கள்ல நமக்கு கிடைக்கும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஏர்லி பேர்ட் மூலியமாக நமக்கு எவ்வளவு விரைவான வருமானம் நமக்கு கிடைக்குது, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மூலியமாக எவ்வளவு விரைவான வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு, ரெஃபரல் ரிவார்டுல இருந்து எப்படி கிடைக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சரி சார், நான் இன்னைக்கு 100 பண்ணிட்டேன், என்னுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேர் 100 பண்ணல, நாளைக்கு தான் பண்றாங்க. அப்ப நாளைக்கு பண்ணும்போது உங்களுக்கு 2வது நாள் கால்குலேஷன்ல ஏர்லி பேர்ட் ரிவார்டு 2வது நாள் அச்சீவரா உங்களை மாத்தும் 1:2. அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.60% உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட 0.80% நம்மளுடைய டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீட் 0.80% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. அப்ப நம்ம 100 பண்ணி 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா கூட 0.80% டீம் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு கிடைக்குது அப்படின்னா விரைவான இன்கம். சார் 2வது நாளும் பண்ணல, 3வது நாள் தான் அவங்க பண்ணிருக்காங்க, 3வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3வது நாள் கால்குலேஷன் படி 1:2 ரேஷியோல ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர் எவ்வளவு கிடைக்கும் தெரியுங்களா? ஏர்லி பேர்ட் ரிவார்டு மட்டுமே 0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. அப்ப உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டுமே 0.70% பர் டே உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு, அதாவது 3வது நாள்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். சார் 3வது நாளும் பண்ணல, 4வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர் பண்ணிருக்காங்க, இப்ப என்ன சார் பண்றது, எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? வெரி சிம்பிள். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%ங்கிறது எந்த ஒரு தடை இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். 4வது நாள் உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 0.40% எக்ஸ்ட்ரா ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும்.
டோட்டலா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டும் 0.60% டெய்லி ரிவார்டு, 0.60% டெய்லி ரிவார்டு பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும் சார். 4வது நாளும் பண்ணல, 5வது நாள் அவங்க பண்றாங்க தாராளமாக. 5வது நாளும் ஏர்லி ஆஃபர் இருக்கு. அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, உங்களுடைய ஏர்லி ரிவார்டு 0.30%, டோட்டலா 0.50%. 0.50% நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட். அப்ப 5வது நாள்ல நமக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட 0.50% டெய்லி ரிவார்டு ஸ்பீடு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சார் 5வது நாளும் பண்ணல, 6வது நாள் தான் 2 பார்ட்னர்கள் அந்த 1:2க்கு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்ப ஏர்லி ரிவார்டு எக்ஸ்ட்ரா இன்கம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஏர்லி ரிவார்டு மட்டுமே 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.40% ஃபார் டே. 6வது நாள்ல நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 6வது நாள்ல 2 பார்ட்னர்கள் 100 பண்ணி இருந்தால் உங்களுக்கு 0.40% டெய்லி செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். சார் 6வது நாளும் பண்ணல, 7வது நாள் தான் பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன சார் கிடைக்கும்? 7வது நாள் 1:2, நீங்க $100 பண்ணி 7வது நாள் 2 பேர் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு ஏர்லி ரிவார்டாக 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20%, டோட்டலா 0.30% ஃபார் டே ரிவார்ட் ஸ்பீட் செல்ஃப் ஃபார்மிங் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். ஸோ அப்ப ஃப்ரெண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கீங்க, நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 7வது நாள் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அப்ப 7வது நாள்ல ஒரு 2 பார்ட்னர் 100 பண்ணா கூட நீங்க ஏர்லி எலிஜிபிலிட்டி பிளஸ் உங்களுக்கு 30% பர் டே செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். சார் 8வது நாள் தான் அவங்க பண்றாங்க அப்படின்னா 7 நாள் வரைக்கும் தான் அவங்க டைம் நமக்கு கொடுக்குறாங்க. 8வது நாள் வரும்போது ஏர்லி மட்டும் கிடைக்காது, ஆனா அவங்களுடைய ரெஃபரல் ரிவார்டு, டீம் ரெஃபரல் ரிவார்டு, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு அது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப ஏர்லி ஆஃபரை சரியா நம்ம புரிஞ்சுக்குவோம், சரியா பயிற்சி எடுப்போம். ஏர்லி மூலியமாக விரைவான வருமானத்தை நம்ம எடுப்போம். ஒரு $100 கொடுத்து டெய்லி 0.20 வீதமாக 1000 நாட்கள் வரைக்கும் எடுக்க முடியுங்கிற சிஸ்டத்தை, அந்த வாய்ப்பை நம்ம 200 நாட்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக மாற்றுவோம். So ஏர்லி இஸ் எக்ஸலன்ட் ப்ராஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப டெய்லி நமக்கு வரக்கூடிய ரிவார்டை வைத்து எத்தனை நாட்கள்ல நமக்கு 200% கிடைக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். 0.90% ஃபார், அதாவது ஃபர்ஸ்ட் டேல நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.90%, உங்களுக்கு 223 நாட்கள்ல 200% ரிவார்டு கிடைச்சது. அடுத்ததாக 0.80%, அதாவது 2வது நாள் 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.80%, 250 நாள்ல 200% கிடைச்சது. 3வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.70%, 286 நாட்கள்ல நம்மளுடைய 200% கம்ப்ளீட். அப்ப 0.70% இந்த 3வது நாள். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நாம 100 பண்ணி 3வது நாள் 2 பார்ட்னர் 100 பண்ணி இருக்கும் போது நமக்கு வரக்கூடியது 0.70%, 286 நாட்கள்ல 200% ரிவார்டு கம்ப்ளீட். சார் 4வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, 0.60%, 334 நாட்கள்ல 200% ரிவார்டு நமக்கு கம்ப்ளீட். 5வது நாள் தான் நமக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, 0.50%, 400 நாள்ல நமக்கு 200% ரிவார்டு ரிலீஸ். சார் 6வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, 0.40%,
500 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்டு ரிலீஸ். 7வது நாள் நான் பண்ணி 7வது நாள்ல 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட 7வது நாள் கால்குலேஷன் படி 0.30%, 667 நாட்கள்ல நமக்கு 200% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டும் கம்ப்ளீட். யோசனை பண்ணி பாருங்க. சாதாரணமாக நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 0.20% வாங்கினா கூட 1000 டேஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கு அந்த 200%. ஆனா 7வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட 667 நாட்கள்ல உங்களுக்கு 200% ரிவார்டு ரிலீஸ். சோ இதுதான் நம்மளுடைய வேகத்தினுடைய அளவுகோல். இதன்படி நீங்க எத்தனை பேர் மேட்ச் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம டீமை எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லலாம். டீம் செட் பண்றதுக்கு ஒரு ஐடியா வேணும் இல்லையா? பிளான் பிரசன்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சீட் ஃபண்டிங்னா என்ன, ஆலிபேட்னா என்ன, அதுல எப்படி நம்ம 7 days ஆஃபர் ரீச் பண்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு டீமை செட் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய டைரக்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனையும் ஒவ்வொரு ஜோடிக்கு கால்குலேஷன் பண்ண. ஒரு ஜோடிங்கிறது 2 பேர். ஒரு ஜோடிங்கிறது 2 பேர். இப்போ உங்ககிட்ட 10 பேர் இருக்காங்களா, 5 ஜோடி கிடைக்கும். 20 பேர் இருக்காங்களா, 10 ஜோடி கிடைக்கும். இதான் கால்குலேஷன். ஓகேங்களா? 10 பேர் இருந்தா 5 ஜோடி, 20 பேர் இருந்தா 10 ஜோடி. இப்ப ஒரு ஜோடியில 100 நீங்களும் 100 பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பேர் 1:2 ரேஷியோ. இன்னொரு ஜோடியில அதே மாதிரி நீங்க 100 அவங்களும் 100 பண்ணியிருந்தா 2வது ஜோடி பேர். 3வது ஜோடியிலையும் அதே போல 100 பண்ணியிருந்தா 3வது பேர். அப்ப இந்த மாதிரி நீங்க 10 ஜோடி வச்சிருக்கிறீங்க, 20 பார்ட்னர்கள் டைரக்டா கொடுத்திருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் 100 பண்ணிட்டாங்க. இப்ப உங்களுக்கு 10 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது $9 to $10, ஒரு மாசத்துக்கு $270 $300. சரி சார், இந்த இருக்கக்கூடிய ஜோடியை மீண்டும் ஆளுக்கு 100 பண்றாங்க சார், இப்ப என்ன நடக்கும்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 20 பேர் 100 பண்ணியிருந்தா உங்களுக்கு 10 ஜோடி, 10 பேர் மேட்சிங், $9 பர் டே உங்களுக்கு கிடைக்கும். அதே 20 பேர் ஆளுக்கு 100 மீண்டும் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 20 பேர் மேட்சிங், $18 பர் டே. சார் ஒவ்வொருத்தரும் 500 பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு ஜோடியிலேயே 5 பேர் மேட்சிங், 10 ஜோடிக்கு 50 பேர் மேட்சிங், ஒரு நாளைக்கு $50 பர் டே. சார் ஒவ்வொருத்தரும் $1000 20 பேரும் பண்ணிட்டாங்க. 10 பேர் மேட்சிங், 10 × 10 100 பேர் மேட்சிங் ஆகும். உங்களுக்கு $100 குறைவில்லாம கிடைக்கும். சார் ஒவ்வொருத்தரும் $2000 $5000 போட ஆரம்பிச்சிட்டாங்க. தாராளமாக எவ்வளவு போட்டாலும் 100 கால்குலேஷன் படிதான் சிஸ்டம் நமக்கு காமிக்கும். அப்ப அந்த 100 மடங்கில் நம்ம செயல்படுறதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆலிபேட் மூலியமாக ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிப்பது சர்வ நிச்சயம். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய அந்த 20 பார்ட்னர்களை உருவாக்கிட்டோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபில் பண்ணுங்க. அடுத்து 20 பார்ட்னர்களுக்கும் $100 செல்ஃப் ஃபார்மிங் நடந்திருக்கா ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த ஆலிபேட் ஆஃபரை சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு கீழே அவங்களும் ரெஃபர் பண்ணி அந்த 1:2 பேர் மேட்சிங் பண்ணி அவங்க காசு எடுக்கட்டும். இந்த வேலையை நம்ம பண்ணோம். அப்ப நினைச்சு பாருங்க, 20 பேரும் ஒரு ஸ்டேஜ்ல $5000 உள்ள செல்ஃப் ஃபார்மிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஜோடியிலேயே உங்களுக்கு எத்தனை பேர் மேட்சிங் தெரியுங்களா? 50 பேர் மேட்சிங் ஆயிருக்கும். ஒரு ஜோடிக்கு மேல 5000, கீழே 5000, ரைட்ல 5000, 5000 நடந்திருந்தால் உங்களுக்கு 50 பேர் மேட்சிங். அப்ப உங்ககிட்ட 10 ஜோடி இருக்கு, 50 × 10 500 பேர் மேட்ச். அப்ப அந்த 500 பேர் மேட்சிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு $500, ஒரு மாசத்துக்கு $15000, கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் ரூபாய் வரும். பர் மந்த் ஏர்னிங்ஸ் 14 லட்சம் ரூபாய்.
வெறும் இந்த 20 பார்ட்னர்களை வைத்து ஒவ்வொருத்தரும் 5000 பண்ணியிருந்தாலே நமக்கு மாசமான எவ்வளவு கிடைக்குதுங்க? 13,50,000 ரூபாய் கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. டீம் குரோ ஆகுது. 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல், 5, 6, 7, 8, 10, 20 லெவல் போகுது. அப்ப 20 லெவல்ல இருந்தும் 2வது லெவல்ல இருந்து நமக்கு டீம் ரெஃபரல் ரிவார்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய செல்ஃப் ஃபார்மிங் அடிப்படையில அவங்க டெய்லி வாங்கக்கூடிய ரிவார்டு அடிப்படையில இருந்து நமக்கு 20% இருந்து ஒவ்வொரு பர்சன்டேஜா மைனஸ் ஆகி நமக்கு டெய்லி ரெஃபரல் ரிவார்டு நம்மளுடைய மெயின் வேலெட்டுக்கு வந்து. சோ அப்ப யோசனை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிவிசி மெட்டாவை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறது சரியா, இல்ல புரிஞ்சுக்கிட்டு செயல்படாம இருக்கிறது சரியா, இல்ல பயிற்சி எடுக்கிறது சரியா, இல்ல பயிற்சி எடுக்காம எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு அப்படியே இருக்கிறது சரியா அப்படிங்கிறத நீங்க தான் முடியும். மீண்டும் சொல்றேன், பிவிசி மெட்டாவில் யாருக்கெல்லாம் புரிதலும் நம்பிக்கையும் பயிற்சியும் முயற்சியும் இருக்கோ அவங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக வெற்றி அடையாமல் வெளியே போகவே முடியாது. ஆனா நான் சொன்ன அந்த புரிதலும் நம்பிக்கையும் பயிற்சியும் முயற்சியும் இல்ல அப்படின்னா அவங்க இதுல மட்டும் இல்ல எந்த துறையிலையும் சாதிக்க முடியாது. அதே போல யார் ஒருத்தர் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு தன்னுடைய வளர்ச்சிக்காக சிந்தனை பண்றாங்களோ, தன்னுடைய வளர்ச்சிக்காக முயற்சி பண்றாங்களோ, தன்னுடைய வளர்ச்சிக்காக பயிற்சி எடுக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் வெற்றியாளர் தான். அப்ப இவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை சரியா பயன்படுத்தலைன்னா நம்மளை விட புத்திசாலி இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாருமே நினைச்சிடாதீங்க. எனக்கும் எல்லாமே தெரியாது. நானும் உங்களோட சேர்ந்து டிராவல் பண்றேன். நீங்க போற அதே பஸ் ட்ரெயின் அதே பிளைட்ல தான் நானும் உங்க கூட டிராவல் ஆகுறேன். நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கொள்கிறேன். நானும் எல்கேஜி தான். நானும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த பிவிசி மெட்டாவை நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தோண்டலிலும் ஒவ்வொரு புதையல் எனக்கு கிடைக்குது. ஒவ்வொரு பயிற்சியிலையும் ஒவ்வொரு முயற்சி கிடைக்கும். புது புது நண்பர்கள்ட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட பேசினா எப்படி கரெக்ட் ஆகும், எல்லாமே கத்து கொடுக்கிறது இந்த சிஸ்டம். அப்ப இந்த பிவிசி மெட்டாங்கிற அற்புதமான ப்ராஜெக்டை நீங்க கையில எடுத்துட்டீங்க. அது காட் இஸ் கிரேட். கடவுள் கொடுத்த வரம். அந்த வரத்தை வச்சு நீங்க வளர்ச்சி அடையாம இருந்துட்டீங்க அப்படின்னா கடவுள் கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லை. எப்படியாவது நான் மேல வரணும், எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறமே, இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கிறோம்ல. அப்ப அந்த பிரபஞ்ச ஆற்றல் என்ன பண்ணு தெரியுங்களா? நமக்கு கொடுக்கும். அந்த கொடுக்கிற அந்த வாய்ப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட பயிற்சி எடுத்தோம்னா தான் வெற்றி அடைய முடியும். வரத்தை மட்டும் வாங்கி பீரோல வச்சுட்டு பூட்டிட்டோம் அப்படின்னோம்னா ஒண்ணுமே நடக்காது. அதனால பிவிசி மெட்டாங்கிறது இது பெரிய விருட்சம், அதாவது பெரிய ஆலமரம்னே நீங்க சொல்லலாம். அப்படியே விழுதுகள் விழுக 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 அந்த மரங்கள் எவ்வளவு பெருசாகும் தெரியுங்களா? ஆலமரமே பெருசாகும். இதுல அந்த விழுதுகள் விழுகிற இடமெல்லாம் விதையா மாறும், வேர் பிடிக்கும். அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு கிராமமே அந்த இடத்துல குடியிருக்கலாம். அதனுடைய வளர்ச்சியை தடுக்காம இருந்தா அது ஒரு நாட்டுக்கு கூட ஒரு நிழல் கொடுக்கும். அதான் ஆலமரத்தினுடைய மகிமை. அதே போல இந்த பிவிசி மெட்டாவில லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு கூட செயல்படுறதுக்கு நிறைய பார்ட்னர்களை உருவாக்குங்க. குறைந்தது 20 பார்ட்னர்கள், அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் உங்களால முடியுமோ அதை பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் அதிகப்படுத்துங்க. விரைவில் ஜெயிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் அதையும் சொல்றேன். 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீங்க ஜெயிச்சுட்டு நிக்க போறது கிடையாது. நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு நிறைய பார்ட்னர்களை உள்ள கொண்டுட்டு வந்து செல்ஃப் ஃபார்மிங்ல அவங்கள இன்புட் பண்றீங்களோ அவ்வளவு விரைவாக நீங்க இந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். வாழ்க்கையில பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாம
வாழ்க்கையில் நானும் பிறந்தேன், வாழ்ந்தேன், நல்லா வாழ்ந்தேன், நிறைய பேர்த்த வாழ வைத்தேன் அப்படின்ற மன மகிழ்ச்சியோட நம்ம இருக்கணும். அதுதாங்க வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல நினைக்காம கூட இருந்திருக்கலாம். நினைச்சு பாருங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம் பணம். பணங்கிறது ஒரு விஷயம்தான், அதுக்காக பணம் மட்டுமே எல்லாமே நான் சொல்ல வரல. ஆனா பணங்கிறது முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டா மாறிடுச்சு. இப்ப நினைச்சு பாருங்க, நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு கூட அவங்க வேலையை விட்டுட்டு உதவி செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நாம ஏதாவது கொடுக்கணும், அதுக்கு பணம் வேணும். நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அதனால இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்பு ஸ்மார்ட் ஒர்க்ல நீங்க டைம் செலவு பண்ண வேண்டாம். நீங்க எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழிலை விட வேண்டாம். நீங்க எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையை விட வேண்டாம். கிடைக்கக்கூடிய டைம்ல சரியா பயன்படுத்துங்க. பிவிசி மெட்டாவில லட்சங்களும் கோடிகளும் சர்வ நிச்சயமாக நீங்களால் சம்பாதிக்க முடியும். உங்களால முடியாது அப்படின்னா உலகத்துல வேற யாராலும் முடியாது. ஏனென்றால் நீங்க மட்டும்தான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கு. மத்தவங்க எல்லாம் பயிற்சி எடுக்கல. பயிற்சி எடுக்கிற அத்தனை பேர்த்தாலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். அவங்களுடைய கனவுகளுடைய லட்சியத்துல கண்டிப்பாக வெற்றி அடைந்தே தீர வேண்டும். வாழ்க்கையில மீண்டும் சொல்றேன், நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை எதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஆள் பிடிச்சா காசு, அந்த வேலையில இங்க கிடையாது. யாரு ஒருத்தருக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் பிவிசி மெட்டாவை எடுத்தாங்கன்னா ஜெயிச்சே தீருவாங்க. இங்க டைம் பாஸ்க்கு வேலை கிடையாது. அதனால புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு நாளும் பயிற்சியில கலந்துக்குங்க, நிறைய புரிதலை உருவாக்குங்க, முயற்சி நிறைய பண்ணுங்க, நிறைய பார்ட்னர்களை உருவாக்குங்க, நிறைய பார்ட்னர்களை உங்களோட உருவாக்குங்க. சோ பார்ட்னர்களோட சேர்ந்து அடிக்கடி ஒரு மீட் பண்ணுங்க. உங்களுக்கு டைரக்டா 5 பேரா 10 பேரா 20 பேரா 100 பேரா இருக்காங்களா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் அசமல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்ல எல்லாத்துலயும் உங்களுடைய டீமை உள்ள இணைச்சு விடுங்க. அவங்களும் பார்க்கட்டும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு கூட வந்திருக்கக்கூடிய, நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளட்டும். மற்றவர்கள் அனைவரும் வரக்கூடிய அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் அப்படிங்கறது ஆகணுங்கிற எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள நீங்க விதைங்க. உங்களை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரா, இவரை மில்லியனர்ஸ் ஆக்குறது தான் என்னுடைய கோல். 2 பேர் வந்திருக்காங்க, 100 பேர் வந்திருக்காங்க, அத்தனை பேர்த்தையும் நான் மில்லியனர்ஸ் ஆக்குவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. சார், நீங்க மில்லியனர்ஸ் ஆகுவேன்னு முடிவு பண்றதை விட அவங்கள மில்லியனர்ஸ் ஆக்குவேன்னு முடிவு பண்ணுங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருன்னு சொல்லுவாங்க. சோ இது அது பழமொழி, ஆனா இங்க நடைமுறை. அது அங்க பழமொழி, இங்க நடைமுறை. எப்படி சொல்றீங்களா? இப்ப நீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மினிமம் ஒரு 20 பார்ட்னர்களை லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டம் உங்களை விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அதை விட பல மடங்கு லட்சங்களும் கோடிகளும் நீங்க சம்பாதிக்க போறீங்க. அதனால உங்களுக்காக நீங்க வேலை செய்யறதை விட உங்களுடைய டைரக்ட் ரெஃபரலுக்காக வேலை செஞ்சு பாருங்க. உங்களுடைய 20 லெவலுக்காக வேலை செஞ்சு பாருங்க. எல்லாரும் வாழ வைத்து பாருங்க. வாழ வைத்து வாழ்வுன்ற மன மகிழ்ச்சியோட நீங்க லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். சோ வாழ்க பேல்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா ஒன்றில் வேலட்டில் சர்வ நிச்சயமாக சேமிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ பார்ட்னர்ஸ், தேங்க்யூ நாகராஜன் சார், தேங்க்யூ சார். வணக்கம். தெளிவாக புரியுற மாதிரி இருக்கு சார். இந்த போருக்கு போனா கூட அதுல ஒருத்தர் வந்து இந்த போவாத செய்யாத இழுத்துரு, போருக்கு போவாண்டா, சண்டையில பயந்துருவோம், அவங்க முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி வராம இருப்பாங்க. அவங்க உள்ள வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி நல்லா தெளிவாக சொன்னீங்க. அந்த போருக்கு போறப்ப கூட ஒரு 50-100 பேர்த்த கூட்டிட்டு போறப்ப அந்த ஒருத்தரை உள்ள சேர்த்துக்கிட்டோம்னா அது எவ்வளவு பெறாது என்று சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். அதனால நீங்க அனைவரும் நல்ல பிவிசி மெட்டாவில் வந்தா என்ன பலன்கள் எவ்வளவு கிடைக்கும், அதுல சீடு பார்ட்னர் ஆனால் நமக்கு என்னென்ன பலன்கள், எவ்வளவு பணம் இருக்கிறது, அதிலே சீடு பார்ட்னரிலே
நல்லா ஃபார்மிங் செய்தோம்னா ஒரு லட்சங்களும் கோடிகளும் தினந்தோறும் எடுக்கலாம்னு சொல்லி தினந்தோறும் 5 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து எங்களுக்கு 5:30 மீட்டிங் எடுத்து தெளிவாக புரிகிற மாதிரி 1 மணி நேரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்களும் படித்து பார்த்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம் சார். அதே போல் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு 10 ஐடி 20 ஐடி ஒவ்வொருத்தரும் போட்டிருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு 2 பேர்த்தையாவது இந்த மீட்டிங்கில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஏன் பயப்படுறோம் தெரியவில்லை. நாளையிலிருந்து நான் சபதம் எடுக்கிறேன், நாளைக்கு நான் 2 பேர்த்தை மீட்டிங்கில் புதுசாக உட்கார வைக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 2 பேர்த்தையாவது கூட்டியதா மீட்டிங்கில் 20 பேர் இருக்கிறோம்னா 60 பேர் ஒரு நாளைக்கு கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த 60 120 ஆகும். இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு தான் போகும். அதனால வாய்ப்பு அங்கே கொடுத்துட்டோம் 20 பேர்த்துக்கு என்று சொல்லிவிடாமல் 2 பேர்த்தை இந்த மீட்டிங்களை கேட்க வைத்து புரிய வைத்து அவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும், அவங்களையும் மில்லியனர் ஆக்கணும் என்று சொல்லி அந்த வாய்ப்பு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால் நான் கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். இந்த வந்து நாளையிலேருந்து ஒரு 2 பேர்த்தையாவது மீட்டிங் கூட்டிகிட்டு வாங்க சார் எல்லாரும். அதனால இந்த இது நல்லா தெளிவாக புரியுற மாதிரி லீடர் நமக்கு முயற்சி தான் கற்றுக்கலாம் சார். ஏன்னா தெளிவாக டெய்லி சொல்லி தராங்க. அவர் சொன்னதே சொல்லுமா கிளி பிள்ளை, அது மாதிரி நமக்கு டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மட்டும் கற்றுக்கிட்டு விட்டுறக்கூடாது சார். அதனால நம்ம நம்பி வரவங்களையும் நம்மளும் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் தலைப்பே சொல்லியிருக்கிறது. அதனால 2 பேர்த்தை மீட்டிங் கூட்டுவாங்க, தினந்தோறும் பேசலாம். அவர் பேசுறதை நம்ம கேட்டு நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ளலாம் சார். அதனால இந்த மீட்டிங்லாம் தெளிவாக இருந்துச்சுங்க சார். லீடர் சாருக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த கேள்விகள் ஏதாவது இருந்தால் ஒவ்வொரு நிமிடம் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். அருமை நாகராஜன் சார், ரொம்ப அருமையாக இன்னைக்கு எம்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள், ஏன்னா உங்களை பாராட்டாம என்னால இருக்க முடியல. நிறைய மாற்றங்கள் உங்ககிட்ட இருக்கு, நிறைய விஷயங்கள். அதாவது முன்னெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்க, இப்ப நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்க ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் எடுக்க முடியும், உங்க டீமுக்கு ஒரு சிறந்த ஒரு லீடராக மாற முடியும்னு சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார், வாழ்த்துக்கள். சோ அடுத்து வடிவேல் சார் வாருங்கள் சார். வணக்கம் சார். காலை உற்சாகமா காலை வணக்கம் சார். மகிழ்ச்சி, வணக்கம் சார். நல்லா சூப்பர் சார். நான் எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேங்க சார். நானும் கொஞ்சம் விட்டு தான் வர வேண்டியதா இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைமிங் இதுதான். எல்லாம் நல்ல ஒரு சூப்பர் சார். நீங்க எப்படி எந்த இதுக்கு எப்படி போனா எங்க வரலாம் அப்படிங்கறது அந்த ஒரு இது நல்ல கான்ஃபிடன்ஸ் சொன்னீங்க. நானும் அதை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேங்க சார். மகிழ்ச்சி. ஃபாலோ, வெற்றி அடையும். ஃபாலோ பண்ண ஓகே சார். ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பாக வடிவேல் சார், நீங்க விரைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா உங்களுடைய முயற்சி, அதாவது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, காரணங்கள் சொல்லாம, இன்னைக்கு நிறைய பேர் மீட்டிங் வர்றதுக்கே பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க காலையில எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் வேலைக்கு போய்கிட்டு டிரைவிங் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் டைம்ல கூட இடையில மைக் ஆன் பண்ணி இன்னைக்கு பேசுறீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரை வருவீங்கன்னு வாழ்த்துறேன் சார். வாழ்த்துக்கள். நம்ம நன்றிங்க சார். நம்ம தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், இல்ல உங்களோட கருத்துக்களை 1 நிமிடங்கள் சுருக்கமாக பதிவு செய்யலாம். வாருங்கள், விரைவில் வாங்க, பேசலாம். ஓகே, பேச விருப்பம் இருக்கிறவர்கள், ஏன்னா உங்களை கட்டாயப்படுத்தினா அது சரியில்லை. ஆனா உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க பேசலாம். ஏன்னா இந்த புரிதல் எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் மீட்டிங்ல புரிஞ்சுக்கிறோமோ அதை பத்தி கூட நீங்க அந்த இடத்துல பேச முடியும். சோ புரிதலோட நீங்க பேசுங்க, வாங்க பேசலாம். சரி, யாருக்கும் பிவிசி மெட்டாவில் எந்த ஒரு சந்தேகமோ இல்ல டவுட்டோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சோ மகிழ்ச்சி. சோ உங்க புரிதலுக்கு நன்றி. உங்களுடைய டீமை நல்ல வளர்ச்சி பாதையில நீங்க கொண்டுட்டு வாங்க. நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். யார் மைக் ஆன் பண்ணிருக்கிறீங்க, பேச விரும்புறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மகிழ்ச்சியான தருணம், மகிழ்ச்சியான நேரம். சோ நிறைய இந்த டைம்ல நம்ம எல்லாரும் வெற்றியாளர். நிறைய பேர் காரணத்தை சொல்லிட்டு வேலை பார்க்காம இருக்காங்க. ஆனா நாம அனைவரும்
இன்னைக்கு இந்த நேரத்துல எந்திரிச்சு பயிற்சி எடுத்திருக்கோம். வாழ்க்கையில முன்னேறுவதற்காக பயிற்சியை சரியா நீங்க பயன்படுத்தி வெற்றி அடையுமாறு வாழ்த்துகிறேன். மைக் இப்பதான் ஆன் பண்ணிருக்கிறீங்க, பேசுறீங்களா சார்? முருகேசன் சார். சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் அடுத்தது பேசுங்க, நான் வந்துடுறேன். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? பேச விரும்புகிறவர்கள் விரைவா வாங்க, பேசுவோம். ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க பேசலாம், சரிங்களா? இட்ஸ் ஓகே. அவரு ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ஒர்க் இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். காரணங்கள் சொல்லாம அனைவரும் வெற்றி பெறுவோம். முருகேசன் சார், ஒரு நிமிடம் 2 நிமிடத்துல கொஞ்சம் சுருக்கமாக பேசி வைண்ட் பண்ணலாம். வாருங்கள். ஃப்ரீ ஆயிட்டீங்களா முருகேசன் சார்? ஃப்ரீ ஆயிட்டீங்களா? முருகேசன் சார், உங்க மைக் ஆன்ல இருக்கு சார். ஒரே நிமிஷம் சார். இல்ல ஒர்க் இருந்துச்சுன்னா பாருங்க. முருகேசன் சார். சார் காலை வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், வணக்கம். அருமை சார். அதாவது புதையலை தேடிக்கிட்டே இருந்தீங்க. புதையல் 10-20 புதையல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சதுல ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு முத்தா கிடைச்சிருக்குங்க சார். இந்த முத்தை எடுத்து அப்படியே கொடுத்தாக்க நம்மளுக்கு விலை கம்மி. அதை இப்ப பட்டை தீட்டி நம்ம கொடுத்தோம்னாக்க உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏலிபர் ஆப்பரில் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பட்டை தீட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல முறையில் நாங்கள் செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதை செஞ்சு நம்ம காட்டுவோம் சார். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச புதையெல்லாம் அருமையான புதையல். ஒவ்வொரு புதையலையும் பட்டை தீட்டிக்கிட்டே வர்றீங்க. இந்த பட்டை தீட்டுறதை ஒரு நெக்லஸ்ல நம்ம வச்சு கழுத்துல போட்டு அழகு பார்க்கும்போது தான் தெரியும் அதோட மகிமை. ஆனா அதை போல நீங்க தினசரி 5:30 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சு 6:30 வரைக்கும் நீங்க எடுக்கிறீங்க. ஆனா அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம செயல்படுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டியதுதான். இதை பண்ணோம்னாக்க எல்லாருமே நல்லா இருக்கலாம். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்லி வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றிங்க சார். மகிழ்ச்சி. அருமை அருமை சார், அருமையான ஒரு பதிவு. ஏன்னா இந்த வேலை நேரத்திலையும் நீங்க எங்களுக்காக ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி பேசி இருக்கிறீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏலிபேர்ட் எல்லாருமே ரீச் பண்றதா சொல்லி இருக்கிறீங்க. ஸோ அந்த ஏலிபேர்ட் அப்டேட்டை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு பண்ண முடியாது சார். இன்னைக்கு வருமானம் நேத்து தானே? நேத்து முந்தா நாளும் ஆஃப் டே அமாவாசை இருந்துச்சு. இன்னைக்கு வருமானத்துல செய்ய முடியாது. நாளைக்கு பண்ணிடுவோம் சார். நாளைக்கு பண்ணிடலாம். இன்னைக்கு அவர் லேட்டர் ராசிபுரம் போறாரு. ஈவினிங் தான் அவர் வருவாருங்களாம். அவர் வந்தோன்னே நாம நானு, சிவகுமார் சாரு, கந்தசாமி சாரு எல்லாமே நம்ம ஆபீஸ்லயே பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதை பண்ணோம்னாக்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு வீடியோ எடுக்கலாம், அதை வீடியோ நம்ம அனுப்பலாம். நம்ம உறவுகளுக்கு நம்ம அனுப்பும் போது இந்த அளவுல பண்ணிக்கிட்டு இருக்காரு பரவாயில்லன்னு சொல்லி அவங்களும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. டெய்லி நம்ம மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கலாம் பாக்குறாங்க.
பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த மெசேஜ் அனுப்பும்போது அவங்களுக்கு புரிதல் வருங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். சரி, அப்ப பிளான் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? சரி சார். நாளைக்கு தான் வந்து வாழ்த்துக்கள். பண்ணணும். ம். நாளைக்கு நம்ம வந்து பண்ணிடலாம் சார். வாங்க சார், வாங்க, சிறப்பா பண்ணுவோம். ஆ, ஒரு ஆபீஸ்ல இருந்து வாழ்த்துக்கள். நம்ம பண்ணும்போது அந்த வீடியோ நம்ம எடுத்து போடும்போது அவங்களுக்கு கேட்பாங்கல்ல. கண்டிப்பா கேட்கும்போது கண்டிப்பா. அவங்களுக்கு புரிதல் வருங்க சார். உண்மை உண்மை சார். அதை பண்ணிடுவோம். வந்து அந்த சிறப்பான ஒரு மோட்டிவேட் நம்ம பண்ணிடுவோம். ஆமாங்க சார். அதை பண்ணி விட்டு ஒரு பிளக்ஸ் அடிச்சு நம்ம கடையில மாட்டணுங்க சார். மகிழ்ச்சி. மாட்டுவோம் சார். அதை மாட்டி விட்டோம்னாக்கா வர்றவங்க கேட்கும்போது ஈஸியா நம்மளுக்கு டீம் ஃபார்ம் ஆகுறதுக்குலாம் ஈஸியான வழியெல்லாம் இருக்குது. அந்த ஐடியா படி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா போதுங்க சார். சூப்பர் சூப்பர் சார். பண்ணிடுவோம் சார். அதை பண்ணிடுவோம் சார். நீங்க பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்க. பண்ணிடுவோம். சரி சார். சரிங்களா? ஓகே, ரைட். வாழ்த்துக்கள் ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றி. நன்றி நன்றி. நன்றி. தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. நாகராஜன் சார். சார் சார் வணக்கம். மீட்டிங்கில் கலந்துட்டு அனைவருக்கும் நன்றி சார். எல்லாம் மீட்டிங் எல்லாம் கலந்துட்டு பூரா பேருக்கு நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் டெய்லி மீட்டிங் நாளையிலேருந்து 5:30க்கு எல்லாம் வந்துடுங்க. மீட்டிங்கில் கலந்துக்கலாம். 5:30 to 6:30 வரை மீட்டிங் நடக்கிறது சார். அனைவருக்கும் 1,00,000 பியூஷ் பட்டர் நிச்சயம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.